தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். தேவனுடைய செய்தியை நாம் எவ்வளவாய் கேட்டிருக்கிறோம், எவ்வளவாய் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது காரியம் அல்ல. நான் எவ்வளவாய் இந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டு இருக்கிறேன் என்பதுதான் காரியம். வேதம் சொல்லுகிறது, எது காரியம் என்று சொல்லுகிறார்? புது சிருஷ்டிப்பே காரியம். புதிய சிருஷ்டிப்பு, புதிய மகிமை, புதியதான காரியத்துக்குள்ளாய் கடந்து வருகிற இந்த மேலான அனுபவங்கள் தான் காரியமா இருக்கிறது. காரியத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த புதிய மகிமைக்குள்ளாய் நாம் வரவில்லை என்றால் பிரயோஜனப்படாது. எல்லாவற்றையும் நம்ம கருத்தாய் செய்யணும். தேவனை ஆராதிப்பதாய் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்வதாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறாரு. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறவர், ஆவியை நிறுத்து பார்க்கிறவர். ஆவியிலே கள்ளங்கபடு இல்லாதவர்களாய் இருக்கணும். எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம், பாஸ்டர்கிட்ட வாங்கிடலாம், பாஸ்டர் ஊர் மக்கள் சபை பிள்ளைகள்கிட்ட பேர் வாங்கிடலாம். ஆனால் தேவனிடத்துல தேவன் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய உருவமே அவருக்கு தெரியும். ஆகவே தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம கவனத்தை வைக்க வேணும். கரை திரை பிழை ஒன்றும் இல்லாதவர்களாய் தமக்கு முன்பு நிறுத்தி கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார். கற்புள்ள கன்னிகையாக அவ்வளவு அழகாய் தேவன் தம்முடைய சபையை பார்க்க விரும்புகிறார். ஆவியானவர் அதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் அலங்கரிக்கிற காரியத்திலே தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரருடைய பாதத்தை அவர் அழகாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கவனமாய் இருக்கணும். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். வியாதியிலே இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா நலிந்த பிள்ளைகளையும் நம்ம கவனித்து விசாரித்து அவர்களை தாங்கி ஒரே சரீரமாய் அவர்களை நினைத்து அவர்களை என்ன செய்யணும்? தேவைகளை சந்திப்பதில் கவனிச்சு பிறனுக்கானதை நோக்கினா தேவன் நம்முடைய காரியத்தெல்லாம் பார்த்துக்குவார். பிறனுக்கான காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும்னா ஆண்டவர் நமக்குரிய காரியத்தெல்லாம் கவனிப்பார். அதனாலதான் சபையில் என்ன செய்யறோம்? ஆவிக்குரியதில் வளர்ந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய பெற்றோர் என்று சொல்லி ஆவிக்குரிய குழந்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும், கவனித்து அவர்களை நடக்க பழக்க வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற பணியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம். சரிதானா? அதே போல இந்த சபையில் நாங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கிறோம். காலையிலேருந்து ஆராதனை முடித்தோன்னா வீட்டுக்கு போகிறதெல்லாம் கிடையாது. நைட்டுக்கு 9 மணி வரை இங்கே தான் இருக்கிறோம். ஆகவே ஆலோசனை, குடும்பத்தை குறித்த ஆலோசனை, பர்சனல் ஆலோசனை, ஊழியத்தை குறித்த ஆலோசனை, என்ன ஆலோசனை, ஞான ஸ்நானத்தை கடுத்த, உபதேசத்துக்கு அடுத்த ஆலோசனை, வேதத்தை குறித்த ஆலோசனை, தெளிவான காரியங்களுக்குள்ள நாம் வளர்ந்து வர வேண்டும். தேவனை ஆராதிப்பதில் நம்ம கவனம் செலுத்தணும். பாருங்க, வாரம் ஃபுல்லா நம்ம வேலையெல்லாம் பார்க்குறோம், நம்ம அதை பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், காரியத்தெல்லாம் பார்க்குறோம். தேவனை ஆராதிக்கிறது அந்த 1 மணி நேரம் தான். என் ஜனங் என்னை ஆராதிக்க போக விடு என்று பார்வோனிடத்துல தேவன் வழக்காடினார். என் ஜனம் என்னை ஆராதிக்க போக விடு. பார்வோன் சொன்னா அவங்க இங்கேயே இருக்கட்டுமே. மோசேட்ட சொல்றான், நீங்க இங்கேயே உங்களை விசாலமான இடத்துல போய் ஆராதிங்க. இல்லை, தேவன் நியமித்த ஸ்தலத்துக்கு நாங்கள் கடந்து சென்று, அப்படியா நீங்க வேணா போங்க போங்க
பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டும், புருஷர்கள்லாம் போங்க. இல்லை, குடும்பத்தோடு வயோதிபரோடு பிள்ளைகளோடு எங்கள் ஆடு மாடுகளோடு போய் தான் நாங்கள் ஆராதிக்கணும் என்று சொல்லி உற்சாகமாய் இப்படியாக வைராக்கியம் பாராட்டி அவர்கள் என்ன செய்தார்கள்? முழு விடுதலையோடு வந்து தேவனை ஆராதி. அழைப்பே தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான். பரலோகத்தில் போனால் அங்கே உபவாச கூட்டம் இருக்குமா? இருக்காது. ஜபங்கள் ஸ்தோத்திர கூட்டம் இருக்குமா? இருக்காது. வேற என்ன இருக்கும்? எதுவுமே ஊழியம் இருக்குமா? அங்கே இருக்காது. தேவனை யுகா யுக காலமாய் ஆராதிக்கிறேன். அப்போ அந்த ஆராதனையின் இன்பத்தை, அந்த ஆராதனையின் மகிமையை நம்ம ருசிக்கலைன்னா பரலோகமே நமக்கு பிடிக்காது. பாருங்க, பரலோகம் இங்க ருசிக்கிறவர்களா இருந்தா தான் அங்க போக முடியும். தேவனை ஆராதிக்கணும். அவர் ஆராதனைக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்கு பாத்திரர். நம்ம உண்மை இல்லாம இருந்தாலும் உண்மை உள்ளவராயிருக்கிற அந்த தேவனை ஆராதிக்க எவ்வளவாய் நான் ஓடி வர வேண்டாம். தானியேல் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அடிமையா இருந்தா எப்படி இருப்பாங்க? ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா என்ன? அடிமைகளா இருக்கும் பொழுதே அவர்கள் தேவனை ஆராதித்தார். நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கிறான். அப்போ தானியேல் தேவனுடைய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் ஆராதிக்கிறதை ராஜா முதலாய் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள், அந்நியர்கள் அறிந்தீர்கள், இந்த கூட்டம் ஆராதிக்கிற கூட்டம் என்று அறிந்திருந்தார்கள். அவர்களை ஆராதிக்காதபடி அவன் பெரிய பொற்சிலையை உண்டாக்கி, நான் சொன்ன இந்த பொற்சிலையை நீ வணங்க வேண்டும் என்று சொன்னான். ஆராதனைக்கு தான் டெஸ்ட் வந்துச்சு. நம்ம எந்த பொற்சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கங்க. இந்த உலகம் அப்படித்தான் செய்யும். நான் ஏற்படுத்தின பொற்சிலையை நீ வணங்கு என்று சொல்லும். அவர்களுக்கு அவர்கள் தேவன் வயிறு என்று சொன்னார். வயிற்று பழப்புக்காகலாம் ஓட்டல இங்க கதை. அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு. என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்தவனாய் நான் ஆராதிக்க வேண்டும். டைமுக்கு ஆராதிக்கணும். இதை பரலோகத்தில் இருக்கவங்க பார்க்கறாங்களாம். தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்களாம்? தேவனுடைய சபையின் ஆர்வத்தை, அழகை அவர்கள் உற்று பார்க்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பரலோகத்தில் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். அப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஐயா உங்களுடைய ஜனம் எவ்வளவாய் ஓடி ஆராதிக்கிறது. இந்த அழகை பரலோகம் பார்க்கறது. நம்மளை பார்த்தா பரலோகம் என்ன அசிங்கமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, சரிதானா? அப்போ ஆராதிக்க ஓடி வரணும், சபைக்கு ஓடி வரணும். அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டி இருக்கிறது. இருதயத்தை ஒருமுனப்படுத்த வேண்டும். வீட்டு காரியத்தெல்லாம் போட்டுட்டு அடம்புடான்னு ஓடி வந்துட்டு, ஐயோ அங்க வீடு பூட்டினா தெரியல, கேஸ் ஆஃப் பண்ணனா தெரியல, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அமைதலோடு ஆராதிக்கிற காரியத்துல கவனம் செலுத்தி தேவனை ஆராதிக்கும் பொழுது அது மகிமையா இருக்கும். ஆராதனை மிகவும் ரொம்ப முக்கியம். ஆராதனையில மகிமை விளங்கும். அங்கே ஆராதனையா இருக்கும் என்றால் தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரம்பிருக்கும். ஆசாரியர்கள் கூட ஊழியம் செய்ய முடியாது, அந்த அளவு மகிமையாயிருக்கும். வியாதிகள் நீங்கும், விடுதலைகள் உண்டாகும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், பிசாசு அங்க நிக்க முடியாது. அப்ப ஆராதனையில கவனம் செலுத்தி நாம ஆராதிப்போம் என்றால் அங்கே தேவனுடைய ஆலயம் வஸ்திர தொங்கலினால் நிரம்பும். நம்ம கவனம் செலுத்தல போய் வேடிக்கை பார்க்க போறோம்னா வேடிக்கை பார்த்த மாதிரி தான் போவோம், ஒன்னுத்தையும் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம். ஆராதனைக்குரிய மகிமையை நாம் செலுத்தி அதை கவனத்தில் கொண்டு நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம்.
நம்மத்திலே அநேக சுவிசேஷகர்கள், தேவனுடைய தாசர்கள் வந்து மாதம் முழுவதுமாக மாற்றி மாற்றி வாரங்களிலே செய்திகளை கொடுப்பார்கள். நான் மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம்தான் நான் செய்தியை கொடுத்து வருகிறேன். வார்த்தையை நல்லா கவனிக்க வேண்டும், வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ மனுஷன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைக்காய் நான் ஆவலாய் காத்திருந்தேன், அது கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறான். ஆவியானவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? என்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், என்னுடைய ஓட்டம் சாட்டம் ஆட்டம் பாட்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார், இனி வரும் நாட்களிலே நான் எப்படியா இருக்க வேண்டும், இதற்கான காரியத்துக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்தா தான் ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். ஆவியானவர்கிட்ட என்னன்னே கேட்காம இருந்தா ஒண்ணுமே தெரியாது. எம்மா ஒரு சீசர்கள் கூட இயேசு கூடவே போயிட்டு இருக்காரு, இயேசுவையே கண்டுக்க மாட்டாங்க. உயிர் தெழுதலுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்க, எங்க இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டாங்க, எங்க இயேசு வந்தாரு, நல்லவரா சுற்றி திரிந்தாரு, பிசாசின் பிடியில் இருக்கவங்களெல்லாம் விடுதலை செஞ்சாரு, கட்டுகள் அவிழ்த்தாரு, சகை வீட்டுக்கு போனாரு, அற்புதங்கள் 7 மீனை வச்சு என்னெல்லாமோ செஞ்சாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு எம்மா ஒரு சிஷ்யர்கள் போயிட்டே இருக்காங்க. இயேசு கூட வந்து நடந்துகிட்டு பேசிக்கிட்டே வர்றாரு, இயேசுவையே தெரியல. இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் நம்மோடு இருக்கிறார். இருவர் ஒருமட்டப்பட்டால் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ருசிக்கணும். குழந்தை மாதிரி நம்பணும். எப்படி நம்பணும்? குழந்தை மாதிரி. நீங்க வளர்ந்து வளர்ந்து குழந்தைய போல ஆகணும்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம வளர்ந்து வளர்ந்து குழந்தைய போல நம்பணும். என்னப்பா அப்படிதான், எங்க இயேசு சொன்னதுதான் அப்படியே நடக்கணும், நம்பி போகணும். சரிதானா? இயேசு பின்னால குழந்தை மாதிரி வரணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, ஞானம், புத்தி எல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும். இயேசு சொல்லிட்டா அவ்வளவுதான், இயேசு பேசிட்டா அவ்வளவுதான். இயேசு சொன்னபடியே நடக்க ஆயத்தம் பண்ணும். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆண்டவருக்கு தேவதாசர்கள் எவ்விதமாக பெயர் சொன்னார்கள். நெகேமியா தீர்க்கதரிசி எவ்விதமாய் தேவனை பெயரிட்டு அழைக்கிறான் என்றால், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறவர். ஆண்டவருக்கு பேர் என்னவென்றால் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறவர். நெகேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை அறிந்து வைத்து அவனை விதமாய் சொல்லுகிறான், தேவன் தம் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், அந்த உடன்படிக்கையை அவர் காக்கிறவர். அவர் சொன்னார், யார்கிட்ட? நோவா கிட்ட சொன்னார். 40 நாள் மழை இரவும் பகலும் பெய்து வெள்ளம் மனுமக்களை அழித்து போட்டது. கர்த்தர் தேவன் வானத்திலே ஒரு உடன்படிக்கையாக வானவில்லை வைத்தார். நான் பெரும் மழையை வரும் பொழுதெல்லாம் வானத்திலே இந்த வானவில் வரும். அது ஜனத்துக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கையை அது நினைவுபடுத்துகிறதா இருக்கும் என்று சொல்லி தேவன் வானத்திலும் உடன்படிக்கையை அடையாளத்தை வைத்தவராய் இருந்தார்.
நெகேமியா சொல்லுகிறான், அவர் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற தேவன் என்று பெயர் கொடுக்கிறான். தானியேலும் அதே விதமாக பேசுகிறார். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை அது படிங்க. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். அவர் பயங்கரமான மகத்துவ தேவன். அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கையை காக்கும்படி அவர் பயங்கரமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி உடன்படிக்கையை தேவன் காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சாலமோன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து அவன் பேசுகிறான், தங்கள் முழு இருதயத்தோடு உனக்கு முன்பாய் நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று சாட்சியாக அங்க பகருகிறான். தங்கள் முழு இருதயத்தோடு தேடுகிற தம் ஜனத்துக்கு தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறவராய் இருக்கிறார். தேவன் உடன்படிக்கை. அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது, மனம் மாறவும் மாட்டார். அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு? ஏன் ஆண்டவர் பின்னால போறோம்னா, என் பின்னால வாங்கன்னு சும்மா சொல்லல, நான் உடன்படிக்கை செய்து நான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறேன். உடன்படிக்கை தெய்வ ஜனத்தோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து அதை காக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். உபாகமம் 7:6-12 சொல்றாரு, ஏற்கனவே சொன்னபடி கர்த்தர் உம் பிதாக்களுக்கு ஆணைக்கிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையையும் நீர் காத்து நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். வேதத்துல எல்லா பாகங்களிலும் தேவனை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கையை எல்லாம் 1000 தலைமுறைக்கும் காத்து நடத்துகிறவர், உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்லி பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கையின் தேவன் என்று சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் தம் ஜனத்தோடு ஒரு நியாய பிரமாணங்களை எல்லாம் எழுதி கொடுத்து, இதன்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம், செய்யாமல் போவீர்கள் என்றால் சாபம் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து பிரமாணங்களை எல்லாம் எழுதி வைத்து ஒரு உடன்படிக்கை பெட்டியை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். உடன்படிக்கை பெட்டியின் மகிமையை நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். சரிதானா? உடன்படிக்கை பெட்டி சொல்லுங்க. உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்ன செய்தார்? தம் ஜனத்துக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதன் மகிமையை காண்பித்து வருகிறார். எவ்வளவு முக்கியப்படுத்தி அதை காண்பித்திருக்கிறார் என்று வேதம் பார்க்க போகிறோம். ஒரு உடன்படிக்கை தெய்வ ஜனத்தோடு இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு தேவன் எவ்வளவு கவனம் செலுத்தி அதை காத்து மகிமைப்படுத்தி வந்தார் என்று சொல்லி நம்மால் இதை பார்க்க முடியும். பாருங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியே பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி. சரி, போதும். என்ன சொல்றாரு? கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற தேவனுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பெட்டி. இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, தெய்வத்துக்கு ஈக்குவல் பண்ணிட்டாரு. தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த பெட்டி என்னவா? வணக்கத்துக்குரியது, கனத்துக்குரியது, நடுக்கத்துக்குரியது. அது தெய்வத்தின் வார்த்தை கொண்ட உடன்படிக்கை. வானம் ஒளியும் பூமி ஒளியும்
என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒழியாது என்று சொல்லி தேவன் ஆணையிட்டு எழுதி கொடுத்த உடன்படிக்கையை கொண்ட அந்த பெட்டியை குறித்து சொல்லுகிறார். மறுபடியும் அதை படிங்க. கர்த்தரின் நாமம், சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. அது தொழுகைக்குரியது, அது வணக்கத்துக்குரியது, அது கனத்துக்குரியது. இந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் மாத்திரம்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஊழியத்திலே ஈடுபடுகிற ஆசாரியர்கள் மாத்திரம் தங்கள் தோள்களில் வைத்து சுமக்க வேண்டிய பெட்டி. அது தொழுகைக்குரிய பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை இங்கேயும் சொல்லுகிறார், 1 நாளாகமத்திலையும் சொல்லுகிறார், 2 சாமுவேல்லையும் அவ்விதமாய் சொல்லப்பட்டது. கேருபீன்கள் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. ஏன் தெரியுமா? ஏன் அந்த தொழுது கொள்ளுகிறாங்க அந்த பெட்டி என்றா, அந்த பெட்டிக்கு மேலதான் கேருபீன்கள் மத்தியிலே கிருபாசனம் இருக்கிறது. அங்கேதான் தேவன் அங்கே இருந்து தான் பேசுகிறவர். பெட்டினா சாதாரண பெட்டி இல்ல, இது தெய்வத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி, இது தொழுகைக்குரிய பெட்டி, இது கனத்துக்குரியது, இது வணக்கத்துக்குரியது. ஏனென்றால் பெட்டியின் மீது அங்கே கேருபீன்களின் சட்டைகளுக்கு நடுவே அங்கே கிருபாசனத்தில் இருந்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இது வணக்கத்துக்கும் தொழுகைக்கும் உரிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம் சொல்லுகிறது, சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். தேவனுடைய சத்தம் எங்கிருந்து வரும்? சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து சத்தம் உண்டாக கேட்பான். அங்கே இருந்து தேவன் அவனோட மோசையோடு பேசுவார் என்று சொல்லி தேவனுடைய பெட்டி ஒரு தொழுகைக்கு உரிய கனத்துக்குரிய ஆசாரியர்கள் தோளின் மேல் சுமந்து செல்லக்கூடிய மகிமையான தெய்வத்தின் உடன்படிக்கை கொண்ட அந்த தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி. சரிதானா? இந்த பெட்டியுடைய மகிமையை பார்த்து தேவன் காண்பித்திருக்க சாட்சியாகமத்தை கவனிக்க வேண்டும், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவார். சாட்சி இந்த மகிமை, இந்த பெட்டியுடைய மகிமையை பார்த்தா தான் நம்ம கூட தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்ம கூட தேவனுக்கு இருக்கிற உடன்படிக்கையின் மேன்மை மகிமையை நம்மால் ருசிக்க முடியும். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறு ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. இந்த உடன்படிக்கை பெட்டி நினைச்சது சீனாய் மலையிலே அவர்கள் தேவனுடைய கற்பனை பலகைகளை வாங்கி, வார்த்தைகளை எல்லாம் வாங்கி ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப கடந்து செல்கிறது. சீனாய் மலையை விட்டு இஸ்ரவேல் ஜனத்தார் தேவ சபை முழுவதுமாய் புறப்பட்டு இந்த உடன்படிக்கை பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிற வேலையை பார்த்தது என்றால், மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. உக்காந்தாங்க, ரெஸ்ட் எல்லாம் இல்ல. 3 நாள் அளவும் தேவன் அழைத்த கானானை நோக்கி இந்த தெய்வ ஜனம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது 3 நாள் பிரயாணத்திலும் 3 நாள் பிரயாணத்திலும் நல்லா பாருங்க, 3 நாள் பிரயாணத்தில் இந்த உடன்படிக்கையை பற்றி என்ன செய்து கொண்டிருந்தது?
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு. பாருங்க, அந்த 3 நாளளவு அந்த உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடிக்கொண்டே போயிருந்தது. இந்த வனாந்தரத்திலே இந்த ஜனம் இளைப்பாற வேண்டும். இந்த உலகத்தின் நெருக்கத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, கடனின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் என் ஜனம் இளைப்பாற வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி 3 நாளளவோ அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஜனம் இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காணும் மட்டும் அது முன்பாய் சென்று கொண்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மை இளைப்பாற பண்ணுகிற உடன்படிக்கை பெட்டி என்பதை நான் கவனமாய் இருக்க வேண்டும். அது ஏன் தொழுகைக்குரியது, அது ஏன் கவனத்துக்குரியது என்றால் அது என்னை இளைப்பாற பண்ணுகிற உடன்படிக்கை பெட்டி என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் சொல்லி இருந்தா, நீங்கள் யுத்தத்திலே, நீங்கள் யுத்த களத்திலே வரும் பொழுதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த காரியத்திலே உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு யுத்த களத்திற்குள்ளாக யுத்த நிலைமையிலே உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்திருந்தது. அப்பொழுது ஜனங்கள் ஒரு ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டாலே அங்க ஜெயம்தான் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ன செய்கிறது, ஜனங்களை ஆர்ப்பரிக்க வைத்தது. இதை அந்நியர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். மறுபடியும் அதை படிங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, பெலிஸ்தியர்கள் தெய்வ ஜனத்தின் ஆர்ப்பரிப்பை அவர்கள் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். என்ன விஷயம், அவர்கள் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று அந்நிய எதிரிகள் கேட்கிறார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அப்புறம் அவர்களுக்கு தெரிஞ்சது விஷயம் என்ன தெரியுமா, அங்கே தெய்வ ஜனத்தின் மத்தியிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர்கள் தேவன் வந்திருக்கிறார். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள். ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பி வைப்பவர் யார்? பாருங்க, அவங்க கேக்குறாங்க, உடன்படிக்கை பற்றி வந்துருச்சுன்னு சொன்னவன அவனுக்கு தெரியுது தெய்வமே இறங்கிட்டார் களத்துல, யுத்தத்துக்கு தெய்வமே இறங்கிட்டாரு. ஐயோ, இந்த மகத்துவமான தேவனுக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று அவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய போராட்ட யுத்த காலத்தில் நேரத்தில் எல்லாம் உங்க ஏரியால என்ன இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி. சத்துரு அங்க ஆட்டம் காணுவான், பிரச்சனை ஆட்டம் கண்டுடும். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வந்தது என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இங்க ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்னன்னா, தேவன் வந்தார்னு தான் அவங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எங்கள் தேவன் வந்திருக்கிறாரு. ஆனா அவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்க, தேவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, தேவர்கள் வந்திருக்காங்க. அதனாலதான் வேதம் சொல்லும், வார்த்தையை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கு. பார்வோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன்னை நான் தேவனாக்கினேன். பார்வோனுக்கு மோசையை பார்த்தா தெய்வனே வந்த மாதிரி. அப்படி ஏன்னா வார்த்தையை பெற்ற ஜனம். நல்லா கவனிங்க, நான் அந்த இடத்துல நல்லா நீங்க உரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தேவர்கள்னு அந்நியர்கள் சொல்றாங்க. ஏன்னா இது வார்த்தையை பெற்ற ஜனம், அவங்க முன்பாக இருக்க முடியாது. உன்னில் இருக்கிறவ உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவ.
ஏனென்றால் வார்த்தையை பெற்ற ஜனம், வார்த்தையை பெற்ற ஜனம் அவன் ஐயோ இந்த தேவர்களுக்கு முன்பாய் நாம் நிற்பது எப்படி என்று கதறத்தக்கதாக இந்த உடன்படிக்கை மகிமையாய் அவர்களுக்குள்ளே யுத்த களத்திலே இருந்தது. ஆண்டவர் சொன்னான், நீங்க சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உடன்படிக்கை பெட்டி உங்கள் மத்தியிலே இருக்கும் என்றால் அந்நியர்கள் கலங்குவார்கள் என்பது நிச்சயமாயிருக்கிறது. இது தொழுகைக்குரிய உடன்படிக்கை பெட்டி. சரிதானா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுடைய இல்ல, சரி, ஒரு நிமிஷம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்த யாரு இருக்கிறான்னு அர்த்தம்? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்றும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக சொல்லுங்க. அடையாளம், உடன்படிக்கை பெட்டியின் அடையாளம் என்ன தெரியுமா? தேவன் எங்கள் தேவன், ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார். அவர் எதிரிகள் எல்லா எனிமையையும் எங்கள் முன்பாய் துரத்து விடுவார் என்பதற்கு அடையாளம். சரிதானா? உடன்படிக்கை பெட்டி நீங்க உங்க கூட தெய்வத்தின் உடன்படிக்கை இருக்கிறது என்று அடையாளம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி உங்கள் முன்பாய் அது போக வேண்டும். அது எப்பொழுதும் தெய்வத்தின் உடன்படிக்கை, தேவன் என்னோடு பண்ணின உடன்படிக்கை, என் பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட பண்ணின தெய்வத்தின் உடன்படிக்கை என் முன்பாய் இருக்கிறது என்றால் அவர் தேவன் அங்கே இருக்கிறார். சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெட்டி செல்லுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. உடன்படிக்கை பெட்டி உங்கள் முன்பாக யோர்தானிலே சர்வலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு ஓட இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் முன்பாக ஒரு அடையாளமாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உடன்படிக்கை பெட்டி என்னது? அடையாளமாய் போகிறது. எதற்கு? தேவன் எங்களோடு இருக்கிறார் என்றும் சத்துருக்களை எல்லாம் எங்களுக்கு முன்பாய் துரத்து விடுவார் என்பதற்கு அடையாளமாக உடன்படிக்கை என் முன்பாய் இருக்கிறது. சரிதானா? தெய்வத்தின் உடன்படிக்கை நமக்கு முன்பாய் அது இருக்க வேண்டும் என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியே சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பாருங்க, என்ன சம்பவிக்கும் என்றால் இந்த உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள், சரிதானா? இந்த நல்ல கவனமா புரியுங்க. உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள், நம்மளா யாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். இந்த உடன்படிக்கையை நான் சுமக்கிறவனாய் இருப்பேன் என்றால் தெய்வத்தின் உடன்படிக்கையை நான் தாங்கி அதை மென்மையாய் கனப்படுத்தி அதை தொழுகிறவனாய் அதை வணங்குகிறவனாய் அது என் தோளிலே வைத்து நான் நடக்கிறவனாய் இருந்தால் சம்பவிக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால் உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் யோர்தானிலே பட்டவுடனே பிரவாகித்து வருகிற யோர்தான் அது இரண்டாய் பிரிந்து குவியலாய் நிற்கும். எவ்வளவு மகிமையான உடன்படிக்கை பெட்டி பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்டவுடனே யோர்தான்
இரண்டாய் பிளக்கிறது. யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். யோர்தான் என்றால் சஞ்சலம், இருள் என்று அர்த்தம். இவைகள் எல்லாம் பிளக்க வேண்டும் என்றால் நான் உடன்படிக்கையை தோளிலே சுமந்தவனாய், உடன்படிக்கையை மேன்மையாய் எண்ணினவனாய் நான் கால் வைக்கும் பொழுது அதை சுமக்கிற ஆசாரியர்கள், தேவ பிள்ளைகள், தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையின் உள்ளங்கால் பட்டவுடனே பிரவாகித்து ஓடுகிறேன். யோர்தான் அது இரண்டாய் பிளந்து அது குவியலாய் நிற்கும் என்று இப்படி சம்பவிக்கும் என்று சொல்கிறார். இது மகிமையை பார்த்திருக்கிறோம். இவ்வளவு மகிமையான இந்த உடன்படிக்கை பெட்டி சரிதானா? சரி, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி ஆசாரியன் வாழ்ந்த காலத்திலே, சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. சரிதானா? 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தெய்வ ஜனங்கள் கற்பனையை கை கொள்ளாதபடி அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆசாரியன் முதலாய் தன் குடும்பத்தை கவனிக்காதவனாய் பொறுப்பற்றவனாய் இருந்த பொழுது யுத்தம் பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கின பொழுது பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஏலி அவனுடைய மருமகள் என்ன சொல்லுகிறாங்க? மறுபடி படிங்க அந்த வசனம். 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிருச்சு. பெட்டி தான் மகிமை. சொல்லுங்க, பெட்டி தான் மகிமை. அந்த மகிமையை நம்ம ஒரு காலம் இழந்துடக்கூடாது. என்னோடு கூட தெய்வத்தின் உடன்படிக்கை இருக்கிறது. சொல்லுங்க, என்னோடு கூட தெய்வத்தின் உடன்படிக்கை இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொன்ன தேவன் அவருடைய உடன்படிக்கை மகிமையாய் என்னோடு இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொண்டு பெலிஸ்தியர் போயிட்டாங்க. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. சரிதானா? பெலிஸ்தியர் அதை தூக்கிட்டு போய் அவங்க கோயில்ல வச்சுட்டாங்க. எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? தாகோனுடைய கோயில்ல போய் வச்சுட்டாங்க. சரி, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிக்கிறோம். இதோ அந்த கோயில்ல போய் வச்சுட்டாங்க. எங்க நம்ம அவங்களுடைய மகிமையவே புடிங்கிட்டு வந்துட்டோம். என்னது? பெட்டி தானே, ஏதோ ரகசியம் இருக்குது. அவங்க கிட்ட என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ஜனங்கள் எகிப்தின் தேவர்களை வாதித்த ஜனம், எகிப்தின் ராஜாவை பார்வோனோடு வழக்காடின ஜனம் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டே வர்றாங்கன்னு சொல்லி பெட்டியை புடிங்கிட்டு போயிட்டாங்க. பெட்டியை கொண்டுட்டு போய் அவங்க கோயில்ல வச்சுட்டாங்க. பாருங்க அவங்களுடைய வேலையை பாருங்க. பெட்டியை கொண்டுட்டு போய் கோயில்ல வச்ச உடனே என்ன நடக்குது? 1 சாமுவேல் 5:3. இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. முதல் நாள் என்ன நடந்துச்சு? பெட்டி வந்துருச்சு. அவங்க கோயில்ல போய் வச்சு அங்க எல்லாம் பெரிய பெரிய விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அங்க முதல் நாள் தாகோன் என்ன செய்து? சிலை அந்த பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்துச்சு. அவங்க வந்து பாக்குறாங்க. அடிக்காலையில வந்து தாகோனை ஆராதிக்கலான்னு வந்து பார்த்தா பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாரு. ஐயோ, நம்முடைய சாமி இந்த பெட்டிக்கு முன்பு இப்படி முகங்குப்புற விழுந்திருக்கு. ஒருவேளை நைட்ல புயல் காத்துக்கு அடிச்சிருச்சு போல இருக்கு. எடுத்து நிமித்தி வச்சிருவோன்னு நிமித்தி வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க. படிங்க. அப்பொழுது அவர்கள் மறுநாள் தாகோனை எடுத்து திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், அவர் மறுபடியும் விழுந்து கிடக்கிறாரு. தாகோன் மறுபடியும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தலை தனியா போயிருச்சு, கை 2 கையும் தனியா போயிருச்சு. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. உடம்பு மாத்திரம் கிடக்குது, மீதிலாம் வாசற்படியில கிடக்குது.
இவ்விதமாக சின்னாபின்னமாய் போகத்தக்கதாய் அந்த உடன்படிக்கை பெட்டி. நீங்களும் நானும் வேணா சும்மா இருக்கலாம், சத்துரு எல்லையில நம்முடைய ஜாமான் இருந்துச்சுன்னா சும்மா இருக்காது. நம்முடைய ஜாமானை எவனோ தூக்கிட்டு போய் அங்க வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அது சும்மா இருக்காது, அது தான் வேலையை செஞ்சிரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், என்ன எத்தனையோ பேர் பண விஷயத்துல ஏமாத்திருக்காங்க. நான் சொல்லிடுவேன், ஒண்ணுமே அவங்கள்ட்ட சண்டையும் போட மாட்டேன், வாங்க மாட்டேன். என் காசு உன்ட்ட 5 ரூபா இருந்தா கூட உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடுவேன். என் காசு 5 ரூபா உன்ட்ட இருந்தா கூட அது உன்னை சும்மா இருக்க விடாது, உன்னுடைய வாழ்க்கையவே அது பாழாக்கி விடும். அதை மாத்திரம் சொல்லிடுறேன்னு சொல்லிடுவேன். புரியுதுங்களா? நம்முடைய காரியத்தை எவனா தூக்கிட்டு போய் அவருடைய எல்லையில வச்சிருந்தானா அது சும்மா இருக்காது. தாகோன் முகங்கோப்புற விழுந்து சிதறி கிடக்கிறதாய் கண்டார்கள். இது மகிமையான தேவனுடைய பெட்டி. இந்த மகிமை நம்மோடு கூட இருக்க வேண்டும், அதை கனப்படுத்த வேண்டும். அது தொழுகைக்குரியது. தேவன் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்நியர்களுக்கு செடியும் பெட்டி வந்திருக்குன்னா யார் வந்திருக்கா? தேவன். ஏனென்றால் கேருபீன்களுக்கு மத்தியிலே அங்கே கிருபாசனம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுல 3 மாசம் தான் இருந்துச்சு. 3 மாசத்துல டெவலப்மெண்ட் வந்துருமா? அப்படியே பிசினஸ் எல்லாம் பிளரிஷ் ஆகிருமா? காரியம் ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருமான்னு கண்டா பாருங்க. லிமிட்டட் டைமா கூட இருக்கலாம். 3 மாசத்துல கொண்டு போய் கூட்டிட்டு வந்து நேரா ஓபேத் ஏதோம் வீட்டுல வச்சுட்டாங்க. பெட்டி சும்மா இருக்காது. சொல்லுங்க, அது மகிமை. அது சாத்தானுடைய கோயில். அந்த அந்நிய ஜாதிகளின் கோயில்ல போயிருந்தா அங்க ஒரு வேலையை நடப்பிக்கும். தேவ பிள்ளைகள் மத்தியில வீட்டுல இருந்தா அது என்ன செய்யும்? படிங்க அதை. தேவனுடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அங்க எங்க கிழடுசா இருக்கலாம், குமரன் இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், கிழவி இருக்கலாம், அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். எப்போ? உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருக்கும் பொழுது. சரிதானே? அந்த பெட்டி இருந்தாலே போதும், அங்க ஆசீர்வாதம் உண்டாயிரும். தெய்வத்தின் வார்த்தையை பெற்ற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். தெய்வத்தின் உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது என்பதை நான் அறிந்தவனாய் இருந்து அதை கனப்படுத்தி அதை தோளிலே சுமந்து அதை தொழுகைக்குரியதாய் அதை நான் இவ்வளவு கவனமாய் அதை வைத்திருப்பேன் என்றால் அது என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 7ஆம் வசனம் வரை. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி பாருங்க, தாவீது என்ன செய்யறாரு? தம் ஜனத்தோடு கூட வந்து பெலிஸ்திய தேசத்துல அவங்களால அந்த பெட்டியை வச்சிக்கவே முடியல. எப்பா, அவன் காசு நமக்கு வேண்டாம், அவனுடைய சொத்து எனக்கு வேண்டாம், இதை கொண்டு போயிடட்டும்னு சொல்லி நைஸா அவனை ஆட்டோமேட்டிக் அனுப்பிடுவோம். உங்க சொத்து தானா உங்களுக்கு வந்துடும். அது உடன்படிக்கை பெட்டி, இதை தேவன் செய்வா. சரிதானா? அந்த பெட்டி வந்த உடனே நேரா போய் வச்ச உடனே இவன் என்ன செய்யறான்? தாவீது அதை கொண்டு போய் எருசலேம் தாவீதின் நகரத்துக்கு கொண்டு போலான்னு சொல்லி அதை தூக்கி கொண்டு வரும்படியாக இங்க வர்றாங்க. தேவனுடைய பொட்டியை ஒரு புது ரதத்தின் மேல ஏத்திட்டாங்க. இதுங்க தான் மிஸ்டேக் ஆகி போச்சு. ரதத்துல எல்லாம் ஏத்தக்கூடாது. யாரு? அந்நிய ஜனங்களுக்கு விவரம் தெரியாததுனால அவங்க புது மாடுகளை வாங்கி, பசு மாட்டை வாங்கி, ஒரு பெட்டி, ஒரு மாட்டு வண்டியை செய்து ரதம் மாதிரி செஞ்சு பெட்டியை வச்சு அதுக்கான பரிகாரத்தெல்லாம் செஞ்சு அனுப்பி விட்டுட்டாங்க. அது இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக வந்துருச்சு. சரிதானே? அவங்க அந்நிய புறஜாதியார் மார்க்கத்தை
கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. சரிதானா? இந்த தெய்வ ஜனம் புறஜாதியார் அழகா மாட்டு வண்டியில் அனுப்பியிருக்கானே, நம்ம என்னத்துக்கு தோல்ல தூக்கிட்டு இருக்கோம்? அது சூப்பர் ஐடியாவா இருக்குது, சூப்பரான மாடா இருக்குது, சூப்பரான புது ரதமா இருக்குதுன்னு சொல்லி தாவீது என்ன செஞ்சான்? இந்த பெட்டியை தோளின் மேல சுமக்கிற லேவியர் ஆசாரியர்கள் சுமக்கிற இந்த பெட்டியை, புது ரதம், அது கேதூரு மரமா இருக்கலாம், அது சந்தன மரமா கூட இருக்கலாம், புது ரதத்துல ஒரு மாட்டு வண்டியில வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்னென்னலாம் பண்ணாங்க படிங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். 5ஆம் வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சன்னதியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்கள். பாருங்க, இங்க ஒரு ஆராதனை நடக்குது. ஆராதனையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்றாரு? சகலவிதமான கீத வாக்கியங்களோடு. கீத வாக்கியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க கிட்டார் இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, ட்ரம்பட் இருக்குது, மவுத் ஆர்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சகல விதமான கீத வாக்கியங்களோடு, வாக்கியத்தோடு கூட சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை. பாருங்க, அது இவ்வளவு வாக்கியம் எல்லாம் பத்தாது. சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம், இவைகளோடு. இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மத்தியில கைத்தாளம் வேற. எல்லா ஜனங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத ஜனம்லாம் கைத்தாளம் போட்டு தேவனை ஆர்ப்பரித்து ஆராதித்து பாடி கொண்டு வர்றாங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். பாருங்க, ஆராதனை சூப்பரா இருக்குது. என்னது இருக்கு? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், லைட்டிங் எல்லாம் டப்பா டப்பான்னு அடிச்சு பிளிக் ஆகி அடிச்சு தூள் கலப்புறாங்க. ஆராதனை எப்படி இருக்குது? பரலோகத்தை எட்டுற அளவுக்கு அங்க ஆராதனை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், மேளம், கைத்தாளம், வீணை, டேப்பா எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆராதனை சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. ஆனா ஆராதனையிலே தேவன் அடியே போட்டாரு. என்ன செஞ்சாரு? ஆராதனை சூப்பரா இருக்கலாம், அடி உழுகும். பாருங்க இங்க என்ன நடந்துச்சு பாருங்க, படிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடி. இவங்க போட்ட ஆர்ப்பாட்டத்துல மாடு மிரண்டுருச்சு, பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் கையை நீட்டி அதை பிடித்தான். அதை கையை நீட்டி பிடிச்சா. ஐயா, பெட்டி சாஞ்சிடக்கூடாது. என்னென்ன பெட்டி சாஞ்சிடக்கூடாது என்று கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. தேவனுக்கு ஊசாவின் மீது கோபம் வந்துருச்சு. பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. ஊழியம் சாஞ்சிருச்சான். என்னது? ஊழியம் விழுந்து போச்சுங்க, நாங்க தான் தூக்கணும். என்ன செய்யறோம்? ஒருத்தரும் ஊழியத்தை தூக்குறேன் நாங்க தான் தாங்குறோம்னு நினைச்சிடக்கூடாது. அதை தேவன் தாங்கி கொண்டிருக்கிறார். ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தெல்லாம் நாங்க தான் தாங்கி பிடிச்சோன்னு எந்த குடும்பத்தாரும் யாரும் பேச முடியாது. என்ன சாயற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஊழியத்தை, கொஞ்சம் ஊழியம் தேவனுடையது. அதை அவர் பார்த்து கொள்ளுவா. நீ செய்ய வேண்டியதை சரியாய் செய்து கொண்டு இருக்க. இப்ப மிஸ்டேக் தாவீது மேலேயே ஜனத்தின் மீது மாத்திரம் இல்ல, ஊசாவினுடைய துணிவின் நிமித்தம் என்று சொல்லுகிறான். அவன் துணிய, ஏனென்றால் உடன்படிக்கையை பெட்டிய ஒருத்தரும் தொடக்கூடாது. எந்த ஆசாரியர்கள் தவிர உடன்படிக்கை பெட்டியின் மகிமை அவ்வளவாய் தேவன் அவர்களுக்கு சாட்சியாகமாய் அதை கற்றுக் கொடுத்து நமக்கு அவைகள் திஷ்டாந்தங்களாய் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அவைகள் திஷ்டாந்தங்களாய் எழுதி வைத்திருக்கிறார். அது ஆராதனைக்குரிய உடன்படிக்கை பெட்டி, அது வணக்கத்துக்குரியது, அது தோளிலே சுமக்க வேண்டியது. அந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடவும் முடியாது. பெலிஸ்தியர்கள் போய் உடன்படிக்கை பெட்டியை திறந்து என்னதான் இருக்குன்னு உள்ள பார்த்தாங்க. 50,070 பேரை காலி பண்ணிட்டாரு. பெலிஸ்திய தேசத்துல என்னமோ பெட்டி வச்சிருக்காங்களேன்னு விவரம் தெரியாம திறந்து பார்த்தாங்க. தேவன் 50,070 பேரை சங்காரம் பண்ணினார். அவங்க ஆடி போயிட்டாங்க, மூடிட்டு பெட்டியை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட மகிமையான பெட்டிய சாயுதேன்னு சொல்லிதான் தாங்கினா.
ஆனா ஆண்டவர் ஊசாவின் துணிகரத்தை பார்த்து அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அவன் அங்கே பெட்டி அண்டையிலே செத்தான். சரிதானா? அப்போ சரி, அப்போ ஏன் என்றால் அங்கே ஏற்கனவே பிரமாணம் மீறப்பட்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டியில் ஆசாரியர் தவிர ஒருவரும் தூக்கக்கூடாது. ஆனா ஆராதனை எல்லாம் சூப்பரா தான் இருக்குது. ஆனா பிரமாணம் மாற்றப்பட்டிருந்தது. உடன்படிக்கைக்குரிய கணத்தை அவர்கள் செலுத்தாதவைகளாய் தேவன் தம்மோடு பண்ணின ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கைக்குரிய கணத்தையும் வணக்கத்தையும் அவர்கள் சரியாய் செய்யாதபடி, ஆசாரியர்கள் தோளிலே சுமக்காதபடி அவர்கள் புது ரதமா வண்டிலே அதை ஏற்றிக்கொண்டு ஆர்ப்பரித்து பாடினார்கள். ஆராதனை எவ்வளவு அழகாவனா இருக்கலாம், எத்தனை ஆயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலாம், எவ்வளவு மகிமையாய் இருக்கலாம், பெரிய ஊழியக்காரன் தாவீதே அங்க ஆடிக்கொண்டு வரலாம். ஆனால் தேவன் ஆராதனையிலே அடிய போடுவாரு. உடன்படிக்கை மீறப்பட்டிருக்கும் பொழுது என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் சர்வத்துக்கும் மேலாய் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். சகல பிரஸ்தாபத்திற்கும் எல்லையை கண்டே உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் சர்வத்துக்கும் மேலாக தம்முடைய வார்த்தைக்கு தான் கனத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பெற்ற ஜனமாயிருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாய் வாசம் பண்ணினது. அந்த வார்த்தை மகிமை பொருந்தினதாய் இருக்கிறது. ஆராதனை என்று சொல்லி வார்த்தைக்கு விலகினவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறவராய் இல்லை. இவ்வளவு மகிமையான ஆராதனைக்குரிய உடன்படிக்கை பெட்டியாயிருக்கிறது. என்னாகும் 4:17 தான் சொல்றாரு, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஊசாவை ஏன் அடித்தார் என்றால் தேவன் சொன்னார், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். தேவன் சொல்லிட்டாருன்னா அவர் கவனிக்காம இருந்துருவார் நினைச்சிடக்கூடாது. ஆராதனையில தேவன் மயங்கிருவார்னு நினைச்சிடக்கூடாது. அங்கே பிரமாணம் தவறும் என்றால் தேவன் அங்கே எச்சரிப்போடு பட்சிக்கிற அக்னியாய் நிற்கிறார் என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் யோர்தானை கடக்கிறார்கள். யோசுவா தம் ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்த பின்பு இயேசுவாக்கு சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எல்லாம் மறுபடியுமாய் நீ என்ன செய்வ, 40 வருடமாய் வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. இந்த ஜனங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு நீ மறுபடியுமாய் இவர்கள் எல்லாரையும் நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆண் பிள்ளைகள் யாவரும் எனக்குரியவர்கள், இவர்கள் எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னபடியே அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் என்கிற அந்த மாம்சத்தில் உண்டாயிருக்கிற இரத்த சம்பந்தமான விருத்த சேதனத்துக்குள்ளாக யோசுவா யோர்தானின் நதி கரையிலே 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னார். 9ஆம் வசனம், யோசுவா 5:9. இன்று இப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் சொல்றாரு, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இருந்து இராதபடி புரட்டி போட்டேன். ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக, ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய தெய்வத்தின் உறவுக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடி நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை பிள்ளைகள், உடன்படிக்கையை விட்டு தூரமாய் நிற்கிற பிள்ளைகள் இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் வரும் பொழுது, தெய்வத்தின் வார்த்தைக்குள்ளாய், தெய்வத்தின் வாக்கு தத்தத்தின்
திட்டத்துக்குள்ளாய், தெய்வத்தின் அழைப்புக்குள்ளாய், உடன்படிக்கைக்குள்ளாய் மறுபடியுமாய் பிரவேசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடி நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு மகிமை நிறைந்த உடன்படிக்கை தேவன் நம்மோடு பண்ண விரும்பி இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, எரிகோவின் சமவெளியிலே அன்றைக்கு பஸ்காவை அவர்கள் புசித்தார்கள். கானானுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாங்க, யோர்தானை கடந்து அன்றைக்கு அவர்கள் பஸ்காவை புசிக்கிறார்கள். இது தேவன் நம்மோடு பண்ணின புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். கம்யூனியனை குறித்து என்ன சொல்றாரு? பஸ்கா இது தெய்வத்தின் உடன்படிக்கையாயிருக்கிறது. அவர்கள் யோர்தானை கடந்து விருத்த சேதனம் பண்ணினவர்களாய் அங்கே பஸ்காவை புசித்தார்கள். உன்மீது இருந்த எகிப்தின் நிந்தையெல்லாம் நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு. பாருங்க, யோசுவா பாக்குறான், அந்த எரிகோவின் அருகே வந்துட்டாங்க, கானானுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப போகிறதற்காக பாக்குறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. எரிகோவில வந்த உடனே யோசுவா பாக்குறான், அவன் எரிகோவின் வெளிகளிலே நின்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் சேனைகளின் அதிபதியாய் அங்கே வந்து உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருந்தார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லி இருந்தார். இப்ப வந்த உடனே கானானில் கால் வைத்த உடனே தேவன் பட்டயத்தோடு தூதன் வந்து நிற்கிறதை பார்த்த உடனே யோசுவா போய் நின்று போய் கேட்கிறான், ஐயா ஆண்டவனே, நீர் எங்க ஆளா அவங்க ஆளா? எனிமியுடைய ஆளா? பட்டயத்தோட வந்திருக்கீங்க, எனிமி சைடா எங்க சைடான்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் உன் சைடும் கிடையாது, அவங்க சைடும் கிடையாது, உன் பக்கமும் கிடையாது, அவங்க பக்கமும் கிடையாது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய சேனைக்கு யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் என்று சொல்லி, யுத்தம் உன்னுடையதல்லப்பா, யுத்தம் கர்த்தருடையது, அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தா. யோசுவா கேட்கிறான், நாங்க என்னப்பா செய்யட்டும், எதுக்கு வந்து எங்கிட்ட வந்திருக்கீங்க, நாங்க என்ன செய்யட்டும் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு. நீ உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. இந்த வார்த்தை எங்க பார்த்திருக்கிறீங்க? மோசே முகமுகமாய் தேவனை பார்க்கும்படி சீனாயிலே ஏறின பொழுது சொன்னாரு. அவன் அந்த முட்செடியின் இடத்துல சொன்னாரு, நீ உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொன்னார். உடன்படிக்கையை தேவன் மோசையோடு கொடுக்க ஏற்படுத்தும்படியாய் வந்த பொழுது சொன்னதை மறுபடியும் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டாயே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடணும். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, தெய்வ ஜனங்கள், உடன்படிக்கையின் ஜனங்கள், யோர்தானை கடந்த ஜனங்கள். உலகத்திலே நம்ம வந்திருக்கிறோம், உலகத்துல விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப கானானுக்குள்ள இருக்கிறோம், அந்த தேசத்திலே நான் யுத்தங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. அது மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கவனிங்க, இன்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளை கர்த்தர் உங்களுக்குள்ளே அற்புதத்தை செய்வார் என்று சொன்னார். பரிசுத்தம் உண்டாகும் பொழுதெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்ய அதற்கு ரெடி ஆகிறார். இப்ப அற்புதம் நடக்கணுமா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வார். சரிதானே? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? உடன்படிக்கை பெட்டி தேவ ஜனங்களுக்குள்ளாய் வந்த பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கையின் மகிமையெல்லாம் பார்த்தோம். பழைய மகிமையை விட, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை
பெரியதாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப புதிய மகிமைக்குள்ளாய் நம்மளை அழைத்து வந்திருக்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல். யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் சொன்னான், இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். போதும், தம்முடைய ஆலயத்துக்கு திரும்பவும் தீவிரமாய் வருவான். இயேசு ஒரு உடன்படிக்கையின் தூதனாய் வந்தார். இயேசு தம்முடைய ஆலயத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் தூதனாய் வந்தார். இயேசுடைய வருகையின் அடிப்படையே ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாய் வந்தார். நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே அங்கே சீனாயிலே ஒரு உடன்படிக்கை செய்து அவர்களோடு நான் ஒரு உடன்படிக்கை வைத்திருந்தேன். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தேன், நோவாவோடு உடன்படிக்கை செய்தேன். இப்பொழுது தெய்வம் தம்முடைய ஜனத்தோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்யும்படியாய் உடன்படிக்கையின் தூதனாய் அவர் வந்தார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்யும்படி வந்தார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ. போதும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்கள் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர். நல்ல ஒவ்வொரு டைமும் படிங்க. இது ஒரு விசேஷமான, சொல்லுங்க விசேஷம். இது வாக்கு தத்தத்தின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்டது, கற்பனையின் பேரில் இல்லை. இதை செய், அதை செய், இதை செஞ்சா அதை செஞ்சா அப்படி இல்லை. இது வாக்கு தத்தம். சொல்லுங்க வாக்கு தத்தம். இந்த புதிய உடன்படிக்கையின் மகிமையை நீங்க புரிந்து கொள்ளணும். பிராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை என்ன தெரியுமா? இதை செஞ்சனா ஆசீர்வாதம், இதை செஞ்சனா சாபம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ மனுஷர் கையில தான் இருந்துச்சு. மனுஷனும் ஆண்டவரும் சிக்னேச்சர் போட்டிருந்தாங்க. உடன்படிக்கையில யாருக்கு யார் போட்டிருந்தா? மனுஷரும் ஆண்டவரும் போட்டிருந்தாங்க சிக்னேச்சர். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய உடன்படிக்கையில. புதிய உடன்படிக்கை எப்படி தெரியுமா? இது வாக்கு தத்துவம். சொல்லுங்க பிராமிஸ். பிராமிஸ் நீங்க கொடுக்க முடியுமா ஆண்டவருக்கு? இல்ல, அவர் தான் பிராமிஸ். நாம உண்மை இல்லாது இருந்தாலும் உண்மை உள்ளவராகவே இருக்கிற தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டார், வசனித்த நிறைவேற்றாது இருக்க மாட்டாரே. அப்படிப்பட்ட தேவன் நினைச்சீரா? வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். புதிய கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையின் மகிமை என்ன தெரியுமா? அதனாலதான் விசேஷித்த வாக்கு தத்தங்கள் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை. இது பிராமிஸ். சொல்லுங்க, இந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? எங்க ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? உலகத்துல இருக்கிறவன்ல ஒன்னில் இருக்கிற பெரியவன் எங்க ஐயா சொன்னாரு. இந்த பிரமாணம் தான் வேணும் உங்களுக்கு. நீங்க உங்க பழைய ஏற்பாடுல இதை செஞ்சானா தான் ஆசீர்வாதம், இதை செஞ்சாதான். புதிய ஏற்பாடு பிரமாணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தமான பிரமாணம். வாக்குத்தத்தமான பிரமாணம். சரிதானா? விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லாவே பிராமிஸ் தான். சொல்லுங்க, அந்த அக்ரிமெண்ட், அந்த டாக்குமெண்டே தேவன் என்னோடு பண்ணின புதிய உடன்படிக்கைக்கு டாக்குமெண்ட்ல இருக்கிற நம்பர் 1, 2, 3 எல்லாமே நீ வாளாகாம தலையா இருப்ப, கீழாகாம மேலாவ, எகிப்தின் நிந்தை ஒன்றாகிலும் உன்மேல் வராது. உனக்கு விரோதமாய் எழும்பினால் அது என்னால் உண்டாகிறதல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் நீ என்ன செய்வீங்க? வாய்க்காது போகும் என்று சொன்னாரு. இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அங்க எழுதப்பட்டு
தேவன் விசேஷித்த இதை செஞ்சுட்டு அவர் சும்மா இல்லையா, அதுக்கு அட்வொகேட்டா நிக்கிறாராம். நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட், வாக்கு தத்தமான ஒரு உடன்படிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அட்வொகேட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு அட்வொகேட்டாக, உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய், தெய்வத்தின் பிதாவின் முன்பாய் நிற்கிறவராய், வழக்காடுகிறவராய், பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிற மகிமையான உடன்படிக்கையை பெற்ற ஜனம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையெல்லாம் பார்த்தோம்ல, உடன்படிக்கை என்ன மாதிரி வேலை எல்லாம் காமிச்சிச்சு. ஆசாரியருடைய உடன்படிக்கையை தூக்கிட்டு போற ஆசாரியர் கால் பட்ட உடனே யோர்தானே பிரிஞ்சிடும். உடன்படிக்கையை பிடிச்சிட்டு போய் சாத்தான் வச்சிருந்தான்னா அவனோட கோயில்ல இருக்கிற விக்கிரகம்லாம் நொறுங்கி போயிரும். அவ்வளவு மகிமையாய், ஆராதனைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற அந்த உடன்படிக்கையை பற்றி, அது பழைய உடன்படிக்கை. தேவன் புதிய உடன்படிக்கை, வாக்குத்தத்தத்தின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அட்வொகேட்டா இருந்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுல தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிற இவ்வளவு மகிமையான பெற்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை பெட்டி வச்சிருந்தா என்ன ஜாலியா இருக்கும். ஆர்ப்பரிக்கிற ஜனம். உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா உடனே பாளையத்துல என்ன செய்யறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆலயத்துல வந்து சரியான நேரத்துக்கு ஆர்ப்பரிப்ப தொடங்கி, ஆர்ப்பரிப்பு சொன்னாலே அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நடுங்கி போயிரும். சாத்தானுக்கு தெரியும், ஆர்ப்பரிக்கே வரலன்னா அங்க தெரியாது. அங்க இஸ்ரவேல் பாளையத்துல என்ன ஆர்ப்பரிப்புன்னு அவன் கேட்கணும். அந்த ஆராதனை மகிமையை பார்த்துக்கங்க. ஆராதனை மகிமை அங்க வேலையை செய்யும். சரிதானே? உங்க சிறையிறப்பெல்லாம் மாறும். வீட்டுல கொண்டு வந்து வச்சா அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கையை பெற்ற தேவஜனம். சரிதானா? யாத்திராகமம் 24:7-8 சொல்றாரு, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, உடன்படிக்கை மோசே அந்த உடன்படிக்கை பற்றி என்னெல்லாம் செஞ்சாருன்னு பாருங்க. அப்பதான் நம்முடைய உடன்படிக்கையின் மகிமை தெரியும். மோசே உடன்படிக்கை பெட்டியிலிருந்து புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். ஜனங்கள் எல்லாருடைய காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு உடனே ஆமேன் பதில் சொன்னாங்க. நாங்கள் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அவர்கள் அந்த உடன்படிக்கையை ரெஃப்ரெஷ் பண்ணி ஆமேன் என்று சொன்ன உடனே மோசே என்ன செஞ்சான்? 8ஆம் ரதத்தை எடுத்து மோசே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து ஜனங்கள் மீது தெளித்தான். அவன் அந்த ஜனங்கள் உடன்படிக்கையில சைன் போடுறாங்க. என்ன சைனு? நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் படி கீழ்ப்படிந்து செய்வோம் என்று சொன்ன உடனே மோசே அந்த இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மீது செய்து தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, இந்த வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க, ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னாரு, இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரு, நீங்க எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டீங்க. இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். அந்த உடன்படிக்கை சிக்னேச்சர் எப்படி தெரியுமா? இரத்தத்துல போடப்பட்ட உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? இரத்த உடன்படிக்கை. அதனால்தான் ஆபிரகாம் சொன்னாரு, அவர்கள் தங்கள் நுனித்தோலை வெட்டி கொள்ள வேண்டும், இரத்தம் வடிய வேண்டும். இரத்தத்தோடு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இரத்தத்தினால கையெழுத்து போடப்பட்டதாய், இரத்தத்தினால் முடிவு முத்தரிக்கப்பட்டதாய் இருந்தது. இதுவே படிங்க, என்ன சொன்னாரு? இது கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. இது கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின்
ரத்தம் இதுவே என்று சொன்னார். இயேசு இந்த பந்தியை குறித்து என்ன சொன்னாரு? 1 கொரிந்தியர் 11:25 மோசே எவ்விதமாக ஜனங்களை அந்த பிரமாணத்தை எல்லாம் வாசித்து அந்த வார்த்தைகளை குறித்து அவன் இரத்தத்தை அவர்கள் மீது தெளித்து அவர்களை உடன்படிக்கைக்குள்ளாய் வந்தவுடனே அவன் இரத்தத்தை தெளித்து இதுவே உடன்படிக்கையின் ரத்தம் எதுவே என்று சொன்னது போல இயேசு இந்த தம்முடைய மகா பரிசுத்த ரத்தம், பாவமில்லாத ரத்தம், தெய்வத்தின் ரத்தத்தை நமக்காய் சிந்தி ரத்த உடன்படிக்கை செய்து இந்த கம்யூனியனை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. சொல்லுங்க, இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இயேசு நம்மோடு செய்திருக்கிறார். இயேசு இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டிய பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு மகிமை கொடுத்திருந்தாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போனவன சொல்றாங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றுன்னு சொன்னார்கள். அவ்வளவு மகிமையாயிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி சரிதானா? அப்படிப்பட்ட மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். இயேசு உடன்படிக்கையின் தூதனாய் வந்து தம்முடைய ஆலயத்திலே தம் ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொன்னார். எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துல ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற இரத்தத்தின் இடத்துல, தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறீங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இடத்துல நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க என்று சொல்லி வேதம் புதிய உடன்படிக்கை மகிமையை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. ஞான ஸ்நானத்துல பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு ஆயத்து. இன்றைக்கு கூட ஒரு மகள் வந்து சொன்னா, நான் நெக்ஸ்ட் இயருக்குள்ள நான் ஞான ஸ்நானத்துல நான் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னார். சபையில 3 பிள்ளைகள் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை சரியாய் நம்ம நடத்தி செல்ல வேண்டும். 1 பேதுரு 3:21 ஞான ஸ்நானமானது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. யாருக்கெல்லாம் இப்ப உள்ள நேரம் பேசினது புரிஞ்சிச்சா? உடன்படிக்கை பெட்டி என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. யாருக்காவது ஞான ஸ்நானத்துல நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணணுன்றது நினைவு வந்துச்சா? உடன்படிக்கை பற்றி எங்கே விட்டுறாங்க? அது முன்னால இருக்கணும். அது உங்கள் முன்பாய் செல்லும் பொழுது என்ன செய்யறான் பாருங்க, தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்பு உடன்படிக்கைக்கு முன்பாக அவன் ஆயிரக்கணக்கான பலிகளை இட்டான் என்று சொல்லி உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பாய் சாலமோன் பலிகளை இட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தான் ஆர்ப்பரிப்போடு கூட தாவீது என்ன செய்யறான்? தன் வஸ்திரம் களைந்து விழத்தக்கதாய் அவன் ஏபோத்தை தரித்தவனாய் நீதியாய் அங்கே உடன்படிக்கை பெட்டியை மறுபடியுமாய் ஆசாரியர் சுமந்தவர்களாய் அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தான் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அது ஆராதனைக்குரிய பாத்திரமாய் இருக்கிறது. அது கனத்துக்குரியதாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் தோளிலே சுமக்கிறதாய் இருக்கிறது. தோளிலே சுமந்து நாம் செல்லும் பொழுது ஆசாரியருடைய கால் பட்டவுடனே யோர்தான் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவைகள் 2ஆய் பிளக்கிறதாய் இருக்கும். தேவன் அவ்வளவு மகிமையாய் நடத்துகிற மகிமையான உடன்படிக்கை. இயேசு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் மகிமையை அறிந்தவர்களாய் ஞான ஸ்நானத்திலே நீங்கள் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையிலே என்னோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாய் இருந்தால் அதன் மகிமையை நீங்கள் ருசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த உடன்படிக்கையை பற்றியெல்லாம் யாரு கண்டுக்கிறது என்று சொன்னா ஒரு நேரம் வரும் பாருங்க. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். எந்த காலத்துல வந்திருக்கோம் தெரியுமா? அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற காலத்துல வந்திருக்கிறோம். அவனுக்கு தெரியும் உடன்படிக்கைனா என்னன்னு. அவன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த உடன்படிக்கை பிரசங்கத்தெல்லாம் கேட்டா என்ன கேட்காட்டா என்னன்னு அசால்ட்டா போறோம்ல, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை பத்தி தான் சொல்ற. தானியேல் சொல்ற, இனிமேல் சம்பவிப்பவைகளை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி சொன்னார். படிங்க, தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 32ஆம் வசனம். அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும். பரிசுத்த உடன்படிக்கைக்கு பாருங்க, தானியேல் 11:30 என்ன சொல்றாரு? பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அவனுடைய வைராக்கியம், அந்தி கிறிஸ்துவோட வைராக்கியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே தேவன் தம் ஜனத்தோடு ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை, ஒரு இரத்த உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக அவன் பிளான் எல்லாம் போடுறான். குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து அவன் அதுக்கான வழியெல்லாம் செய்யறான், ஏற்பாடெல்லாம் பண்ணி பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்கள் இது நீ நம்ம கேஸ், வா 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 வா, நீ விவரமான ஆளு வாப்பா, அந்தி கிறிஸ்து சொல்லுவான், நீ நம்ம ஆளு வா 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 வா. ஏன்னா உனக்கு உடன்படிக்கையே தெரியாது. என்ன தெரியாது? உடன்படிக்கையே தெரியாது. ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டது தெரியாது. ஒண்ணுமே தெரியாத கூமுட்ட வாப்பா நம்மாலு, நீ வந்துரு வாப்பா, ஆலயத்துக்கு தானே போன, காணிக்க தானே போட்ட, கை தட்டுன, அவ்வளவு தானே, இதை தூக்குன அதை தூக்குன, ஓடுன வந்த அடிச்ச தூள் கரப்புன, ஆராதனையில அடி விழுந்துச்சு. என்ன சொன்னேன்? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருந்துச்சு, பார்த்தோம்ல. ஆராதனையில மரண அடி விழுந்துச்சு. ஏன்னா உடன்படிக்கை வார்த்தை மீறப்பட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி உடன்படிக்கையை கவனிக்காதவங்களை யோசித்து சொல்றேன். என்ன சொன்னா, உடன்படிக்கையை தள்ளினவர்களை அவன் அனுசரிப்பான். டே நம்மளுப்பான்னு அவனை சேர்த்துக்குவான். அப்புறம் என்ன சொல்றாரு? 12:32 உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பேசுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். அவன் நைஸா பேசுவான். தம்பி, நீ ஆலயத்துக்கு போன, ஞான ஸ்நானம்லாம் பற்ற ஆள் தான், உடன்படிக்கை பண்ண ஆள் தான், கம்யூனியன் எல்லாம் போயிட்டு வந்த ஆள் தான். ஆனா உடன்படிக்கைக்கு துரோகம். கம்யூனியனும் எடுப்பாங்க, ரோட்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதுதான் உடன்படிக்கைக்கு துரோகிகளை அவன் என்ன செய்வானா? இச்சக பேச்சுகள். இது சாதாரணமா அசையாது. இது ஆலயத்துக்கு போகுது, இது ஆராதிக்குது, இது காணிக்கை கொடுக்குது, இது மியூசிக் போடுது, கம்யூனியன் எல்லாம் போயிட்டு வருது. ஆனா உடன்படிக்கையில துரோகியாய் நடக்குது. கம்யூனியன் எடுக்குது, ஆனா எப்படி நடக்குது? உடன்படிக்கைக்கு துரோகிய இச்சக பேச்சுகள், இச்சக பேச்சு நைஸா பேசுவான். அப்படி பேச்சு இச்சக பேசுகளினால் அவன் கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான் என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். துரோகிகளை, உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். உடன்படிக்கைக்கு துரோகிகளை கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான். அவனுடைய வேலையே உடன்படிக்கை. பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை. ஆண்டவர் சொல்ல, ஏன் கத்துறேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி. பாருங்க, தெய்வ ஜனம் ஏன் கத்த சொல்ற தெரியுமா? தெய்வ ஜனம் உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அவர்கள் தெய்வ ஜனம் உடன்படிக்கை தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி சொல்லி அவர்கள் உடன்படிக்கையை மீறினபடினாலே நீ எக்காலத்தை வைத்து சொல்லுன்னு சொல்றாரு. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். மேட்டர் என்னன்னு பாத்தீங்களா? சாத்தான் எங்க வரான் தெரியுமா? கர்த்தருடைய வீட்டின் மீது. அது ஆலயமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆலயத்து மேல யார் ரவுண்ட் அடிக்கிறா? சத்துரு எப்படி தெரியுமா வர்றான்? கழுக போல சுத்துறான். ஏன் தெரியுமா?
உடன்படிக்கைக்கு துரோகம். என்னங்க ஊழியம் அப்படிலாம் இருந்துச்சு, என்னங்க இப்படி ஆகி போச்சுன்னா அங்க உடன்படிக்கைக்கு துரோகம் நடந்துச்சு. சாத்தான் சுத்திக்கிட்டே இருந்தான் கழுக போல. எந்த நேரத்துல தூக்கணும்னு நினைச்சான், தூக்கிட்டான். கண்ணகி நகர் பகுதியில ஒரு நல்ல ஊழியம் செய்த தேவ மனுஷன் துரோகம் பண்ணிட்டார் ஆண்டவருடைய வேலையில. சபையெல்லாம் கலைஞ்சு போச்சு. சபை மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு எங்க போறதுன்னு தெரியாம கிடக்குறாங்க. சரிதானா? சோ கர்த்தருடைய வீட்டின் மீது சத்துரு கழுகை போல வர்றான். ஏனென்றால் உடன்படிக்கைக்கு துரோகம் நடந்தது. எவ்வளவு ஞான ஸ்நானத்திலே தேவனோடு கூட நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையில வந்திருக்கிற நாம் யோசுவா 3:3 ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே. ஆசாரியர்கள் பாருங்க, இது கடைசியில எழுதி இருக்கிறாரு. யோசுவாட்ட சொல்றாரு, யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக அந்த உடன்படிக்கையை மறுபடியுமாய் தூக்கி கொண்டு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த உடன்படிக்கையை தேவ ஜனம் ஆசாரியர்கள் தோளின் மீது சுமந்து வருகிறதை சபை மக்கள் தெய்வ ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கண்டவுடனே எழுந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கி செல்கிற ஆசாரியர் பின்பாக நீங்கள் கடந்து போக வேண்டும். உங்கள் முன்பாக என்ன போய்கொண்டிருக்க வேண்டும்? உடன்படிக்கை ஆசாரிகள் சுமந்து போக வேண்டும். அதை கண்டவுடனே தெய்வ ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். நீங்க அதை பின்னால போங்கன்னு சொல்றாரு. போகும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. நீங்க புதிய வழியா போறீங்க. என்ன போறாரு? புதிய மார்க்கம். சொல்லுங்க, இவ்வளவு நாளாய் நீங்க போகாத மார்க்கம். 40 வருடமா வனாந்தரத்துல தான் நடந்து வந்துட்டீங்க. இப்ப பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாய் போகிறீங்க. ஒரு புதிய வழிகளுக்குள்ளாய் போக போறீங்க. ஆகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி செல்கிற ஆசாரியர்கள் உங்கள் முன்பாக போய்கொண்டிருப்பாங்க. ஜனங்கள் போகணும். நீங்க வேகமா பக்கத்துல போயிடக்கூடாது. உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் நடுவே 2000 முழம் தூரம் இருக்கணும். என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? 2000 முழம் தூரம் இருக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய உடன்படிக்கை, சொல்லுங்க, பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தை வைத்திருக்கிறாங்க. அவங்க 2000 வருஷம் கழிச்சுதான் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வருவாங்க. 2000 முழம். ஏன் தெரியுமா? புதிய உடன்படிக்கையாக யோர்தானிலே அங்க மறுபடி அவர்கள் விருத்தம் சேதனம் பண்ணினவர்களாய் பஸ்காவை ஆசரித்தவர்களாய் 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணி யோர்தானாகிய ஞான ஸ்நான மரணத்தை கடந்து அடக்கத்தை கடந்து புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு தம்முடைய மாம்சத்தின் திரை வழியாய் உண்டு பண்ணினானே. அந்த புதிய மார்க்கம், அந்த ஜீவனுள்ள மார்க்கத்திலே அவர்கள் 2000 வருடம் பின்பாக தான் இஸ்ரவேலர் வந்து சேருவார்கள் என்பதற்கு அடையாளமாக இது உங்களுக்கு முன்பாய் அது கடந்து செல்கிறது என்று சொல்லிவிட்டு அங்க சொல்றாரு, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. 5ஆம் வசனம் படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த மகிமையான புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் செல்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், தேவன் நாளை உங்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி கொடுத்தான். யோசுவா, நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாய். தேவன் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை மாத்திரம் கலட்டி, யுத்தம் கர்த்தருடையது, நான் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாய் நான் வந்தேன் என்று சொன்னார். நாம் எழும்பி ஜெபி